ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதை முதல் வசனத்தின் விளக்கத்தின் தொடர்ச்சி. அது அசையும் மற்றும் அசையா ஆகிய முழு உலகையும் இழுக்க வேண்டும். எனவே காலத்தின் வடிவத்தில் உள்ள பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் என்று அழைக்கப்படுகிறார். காலம் என்ற சொல்லின் பொருள் அவர் எல்லாவற்றையும் கணக்கிட்டு ஒழுங்குபடுத்துகிறார் என்பதாகும். அவருக்கு யாகம் செய்யும் பண்டைய உலகங்களின் ஆட்சியாளர்களால் அவரது பாத பீடம் கிரீடங்களால் முடிசூட்டப்படுகிறது. கீதையில் நான் இந்த முழு பிரபஞ்சத்திலும் ஒரே பகுதியாக வீற்றிருக்கிறேன். அவன் தன் ஆசைகளில் மகிழ்ந்தான். நயம் ஸ்ரீயோங்க உனித்ரதேவின் அருள் என்றெல்லாம் கூறப்பட்டுள்ளது. அங்கே தேவகியின் மைந்தனான பகவான் அவர்களுடன் பிரகாசித்தார். மற்றும் ஸ்ரீயன் மையல் நாயகன், மையல் நிரம்பியவன், பரமபுருஷன். மேலும் தபன்யத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரம தெய்வம். 10வது ஸ்ரீயில் வெல்ல முடியாத ஜராசந்தனின் பேச்சினை செவிமடுத்து மன்னன் பகவான் ஸ்ரீஹரியை தியானித்தான் என்று கூறப்பட்டுள்ளது. அதுதான் இன்று உத்தவர் அவரிடம் கூறிய வழிமுறை. மேலும் உரை முதல் ஹரி ஸ்ரீ கிருஷ்ணர். ஆனால் 11ஆம் ஹரியில் அவர் தனது மேன்மை மற்றும் தனித்துவத்தை குறித்து ஒரே நேரத்தில் கூறுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எனப்படும் முதல் காளைக்கு நான் தலை வணங்குகிறேன். அவர் எங்கும் நிறைந்த கிருஷ்ணர் வழிபடுபவர் என்று அவர் கூறினார். நித்தியமானவர்களுக்கெல்லாம் நித்தியமானவர். இவ்வாறு எது தொடக்கமோ எல்லா காரணங்களுக்கும் காரணம், எல்லாவற்றிற்கும் காரணம், பெரும் படைப்பாளர் அவருக்கும் காரணமாக இருக்கிறார். அவர்கள் உண்மையில் பிரபஞ்சத்தின் ஆன்மா. மேலும் நான் இன்று உங்களை அடைந்துள்ளேன். மேலும் முறை யாருடைய பகுதி மனிதன், யாருடைய பகுதி மாயை, யாருடைய பகுதி குணங்கள், யாருடைய பகுதி ஒரு அணுவின் சுவட்டினால் பிரபஞ்சத்தை படைத்தல் கற்றறிந்தவர்கள் அவர் அவற்றை முக்காலத்தில் எடுத்திருந்தார் என்பதை அறிந்திருந்தனர். எனவே அவர் நாராயணர் என்று அழைக்கப்பட்டார். நாராயணர் இதன் மூலம் குறிக்கப்படுவது நீங்கள் மீண்டும் உங்கள் அங்கமாய் இருக்கிறீர்கள் என்பதாகும். கீதையில் நான் இந்த முழு உலகிலும் ஒரே பகுதியாக வசிக்கிறேன். அதுவும் கிருஷ்ணர் என்ற சொல்லின் கூட்டு பொருளாகும். மேலும் அந்த சொல்லால் வேளாண்மை மற்றும் பிறவற்றால் கிடைக்கும் பரம ஆனந்தத்தை மட்டுமே கருதுபவர்கள் கடவுள் போன்ற அடைமொழிகளால் அங்கே ஒரு இயற்கையான கர்ம சக்தியும் இருப்பதாக கருதுவார்கள். ஆகையால் அதில் இரண்டற்றதாகவும் அனைத்திற்கும் காரணமானதாகவும் அது விளங்குகிறது. முதல் வசனத்தின் விளக்கத்தின் பகுதி இனிதே நிறைவடைந்தது.